ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபி தான் பார்க்க போகிறோம். என் பாட்டி சொல்லி கொடுத்த பிரண்டை துவையல், பிரண்டை சட்னி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இதுதாங்க பிரண்டை. நிறைய பேர் பார்த்துருக்க மாட்டீங்க. ஃபஸ்ட்டு இதை டீப்பாக க்ளீன் பண்ணணும். ஃபஸ்ட்டு இதை வாஷ் பண்ணிவிட்டு அதில் இருக்க லீஃப்லாம் எடுத்துகிட்டு சைடில் நார் மாதிரி வரும், அதை க்ளீன் பண்ணிவிட்டு அப்புறமா தான் நீங்கள் இதை யூஸ் பண்ணணும். இந்த பிரண்டை பார்த்தீங்களா, கொஞ்சம் கணுவாக இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து கிள்ளி கட் பண்ணி வச்சுட்டு, ஸோ அதோட சைடில் இருக்கக்கூடிய நார்லாம் உரிச்சிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் கட் பண்ணி கூட யூஸ் பண்ணலாம். இல்லைனா இந்த நீல வாக்கிலே நீங்கள் போட்டு கூட யூஸ் பண்ணலாம். என் பாட்டி சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேங்க. இந்த பிரண்டை சட்னி வந்து ஃப்ரிட்ஜே இல்லாத காலத்துலலாம் எப்படி ஸ்டோர் பண்ணி வைப்பாங்கன்னா, தேங்காய் தொட்டி இருக்குது பார்த்தீங்களா, அதில் போட்டு எடுத்து வச்சுருவாங்களாம். 15 days வரைக்குமே அது கெடாதான். ரொம்ப ஹெல்திங்க. அப்போல்லாம் அடிக்கடி சாப்பிட்ருக்காங்க. இப்போ நமக்கு எப்போயாவது தான் இதெல்லாம் கிடைக்கிது. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த பிரண்டை வந்து போன்ஸ்க்கெலாம் நல்லா ஸ்ட்ராங் கொடுக்குங்க. அந்த காலத்துலலாம் அவங்க அடிக்கடி சாப்பிட்ருக்குறாங்க. ஸோ வந்து உங்களுக்கு மூட்டு வலியே வராது அதெல்லாம் சாப்பிட்டா, அப்படி கூட சொல்லியிருக்காங்க. இன்னொன்று, நீங்கள் பசியே எடுக்கலை, எனக்கு பசிக்கவே மாட்டேங்குது அப்படிலாம் சொல்கிறாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்குலாம் வந்து இதை வீக்லி ட்வைஸோ இல்லை ஒன்ஸோ நீங்கள் வந்து இந்த பிரண்டை சட்னி நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்கன்னா அவங்களுக்கு நல்லா பசி எடுக்கும். குழந்தைங்க நிறைய பேர் நீங்கள் இந்த மாதிரிலாம் சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க. அவங்களுக்குலாம் நீங்கள் இந்த மாதிரி சட்னி செஞ்சு கொடுத்தீங்கன்னா அவங்க டேஸ்ட்டாகவும் இருக்கும். ஸோ அதே சமயம் நல்லாவும் சாப்பிட்ருப்பாங்க, கொஞ்சம் ஹெல்த்தியும் கூட. ஸோ இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இன்னொன்று, இந்த பிரண்டெல்லாம் நீங்கள் க்ளீன் பண்ணும்போது கையிலலாம் அரிப்பு ஏற்படுங்க. ஸோ நீங்கள் அதுக்கு வந்து கையில் வந்து ஆயில் தேய்ச்சிட்டு நீங்கள் க்ளீன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த அரிப்பு ஏற்படாது. வாங்க சட்னி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஸோ 10-15 சின்ன வெங்காயம், கொஞ்சம் மல்லி, சீரகம், ஒரு சின்ன சைஸ் தக்காளி, ஒரு 4-5 பல் தேங்காய், ஒரு 5-6 வரமிளகாய், அப்புறம் பிரண்டை. பேன் ஹீட் ஆனதும் ஒரு 2 டேபிள்ஸ்பூன் ஆயில் விட்டு பிரண்டை கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். கூடவே கொஞ்சம் உப்பு சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். ஒரு 4 to 5 minutes வரைக்கும் நீங்கள் இதை வதக்கிக்கணும். நம்ம ஏன் இப்போ ஃபஸ்ட்டே வந்து பிரண்டை மட்டும் வதக்கிக்கிறோம் அப்படின்னா, சட்னி செஞ்சதுக்கப்புறம் நமக்கு வந்து வாயெல்லாம் நமைக்காமல் இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் நம்ம ஃபஸ்ட்டு பிரண்டை இந்த மாதிரி நம்ம வதக்கி எடுத்துக்கிறோம். ஏன்னா இந்த பிரண்டையில் வந்து கொஞ்சம் அரிப்பு இருக்கும்னு நம்ம சொல்லியிருக்கோம் இல்லையா, ஸோ அது வந்து நீங்கள் சட்னி செஞ்சதுக்கப்புறமும் சட்னிலே வராமல் இருக்கணும் அப்படின்றதுக்காக ஃபஸ்ட்டு நம்ம பிரண்டையை எண்ணெயில் நல்லா வதக்கி எடுத்துக்கணும். ஒரு 4 to 5 minutes வரைக்குமே நம்ம வதக்கி எடுத்துக்கணும். நம்ம அதை வந்து ஷிஃப்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். ஸோ அதே பேனை வந்து நம்ம சட்னி வதக்கறதுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். அதே பேனில் நீங்கள் 1 டேபிள்ஸ்பூன் ஆயில் விட்டுட்டு சீரகம், மல்லி நீங்கள் ஃபஸ்ட்டு போட்டுக்கோங்க. உளுத்தம் பருப்பு, கடலை பருப்பு இருந்தால் கூட நீங்கள் ஆட் பண்ணலாம். ஸோ கூடவே அந்த சின்ன வெங்காயத்தை போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு வரமிளகாய் போட்டு தக்காளி போட்டுட்டு ஃபைனலாக நீங்கள் வந்து கொஞ்சம் உப்பு சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இந்த ஸ்டேஜில் நான் ஒரு 1/4 டீஸ்பூனுக்கு கம்மியாக நீங்கள் வந்து மஞ்சள் தூள் சேர்த்துட்டு இந்த பிரண்டை போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ கடைசியாக நீங்கள் அந்த தேங்காய் பல் இருக்குது பார்த்தீங்களா, அதையும் போட்டு நீங்கள் வதக்கும்போது தான் அதோட எசன்ஸ் வந்து உங்களுக்கு அந்த சட்னியில் கிடைக்கும். ஃபைனலாக நீங்கள் வந்து புளி கொஞ்சம் சேர்த்து வச்சிங்கன்னா உங்களுக்கு அது கெடாமல் இருக்கும், ரொம்ப நாள் வரும். அவ்வளோதான், நம்ம வதக்கி எடுத்து வச்சிட்டோம். சட்னிக்கான இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் ரெடி ஆகிடுச்சு. இது ஆறுனதும் நீங்கள் மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துட்டிங்கன்னா நம்மளோட சூப்பரான பிரண்டை சட்னி, பிரண்டை துவையல் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இது நீங்கள் அந்த சாதத்து கூட போட்டு பசஞ்சு சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும். நீங்கள் இட்லி தோசைக்கு கூட சாப்பிட்லாம், பட் சாதத்து கூட செம்ம காம்பினேஷனுங்க இந்த பிரண்டை சட்னி. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். லைக், கமெண்ட், ஷேர் பண்ணுங்கள். அப்படியே நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. Thanks for watching.